அண்மைச் செய்தி. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 3ஆம் நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து 3வது நாளாக இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது தற்சமயம் தீவிரமடைந்திருக்கிறது. கடந்த 3 பல்வேறு விதமான போராட்டங்கள். முதல் நாள் போராட்டத்தில் ஈடுபடும் போது டிபி அலுவலகம் முன்பாக போராட்டம் ஈடுபட்டார். அப்போது வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக காவல்துறையினர் அவர் அப்புறப்படுத்தி பார்க்க முடியுது. நேற்றும் இதே போல அவர் குண்டுக்கட்டாக கைது செய்தது பார்க்க முடியுது. இந்நிலையில் போராட்ட வடிவம் இது போன்ற இருக்கும் என்ற எண்ணத்தில் காவல்துறையினர் டிபி அலுவலகம் முன்பாக குவிந்தார்கள். திடீரென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சம வேலைக்கு சம ஊதிய கோரிக்கை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதில் காவல்துறை ஏராளமானவர் குவிந்திருக்கிறார்கள். வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றுதான். அரசாணை எண் 220 நாள் 10/11/2008 படி சுமார் 7500 இடைநிலை ஆசிரியர்கள் நியமிப்பதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு 2008 பணியில் தொடங்கப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நியமன ஆணையில் ஊதிய விகிதம் 4500, 125, 7000 என குறிப்பிட்டுள்ளது. பணி நியமன அழைப்பு கடிதத்தில் உள்ள ஊதியத்தை வழங்கவில்லை. அதன் பின்னர் 2012ஆம் ஆண்டு சுமார் 3 லட்சம் இடைநிலை ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அதில் 12,000 இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்பட்டனர். ஆனால் இது 2009க்கு பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு டிப்ளமோ கல்வி தகுதிக்கான மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்காமல் மாநிலத்தில் பணிபுரியும் சக இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் கிடைக்காமல் 15 ஆண்டுகளாக மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர். 6வது ஊதியக்குழுவில் 3170 என ஏற்பட்ட இந்த முரண்பாடு 7வது ஊதியக்குழுவில் 12 ஆண்டு ஊதியம் உயர்வு வித்தியாசம் ஏற்பட்டுள்ளது. 10 ஆண்டு ஊதிய உயர்வினை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கையை தான் முன்வைத்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த போது முதல்வர் அவர்கள் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்தவுடனே வாக்குறுதி 311 அடிப்படையில் ஒரு நிறைவேற்றிய தெரிவித்திருந்தார். ஆனால் அது நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து இந்த 3வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராம்குமார். நௌசாத், கள நிலவரங்களுக்கு நன்றி.